அப்போ திருமணம்ங்கிறது நம்ம அந்த கல்யாணங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டால் அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்குது. இப்போது உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனை தவிர எந்த ஜீவராசிகளும் திருமணம் செய்து கொள்வது திருமணம் செய்து கொள்வது இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு மனிதன் மட்டும்தான் திருமணம் செய்து கொண்டு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். இனப்பெருக்க செயல் நடக்கிறது. உலகத்தில் 85 லட்சம் உயிரினங்களில் எந்த மிருகமும் இது என் மனைவி, அது என் அப்பா, இது என் அம்மா, இது என் சித்தி, இது என் மாமா, இது என் மச்சான், இது என் மச்சினி, எங்கேயுமே அப்படி கிடையாது இயற்கையில். ஸோ இயற்கை சட்டப்படி திருமணம் இல்லாமல் தான் அத்தனை உயிர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதுவும் தர்மம் தான், அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ நாமளும் அப்படி இருக்கலாமே, நம்ம மிருகம் இல்லை, நம்ம நாகரிகம் வளர்ந்துட்டோம், நம்ம இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சிவிலைசேஷனுங்கிற பேரில், நாகரிகம் என்ற பெயரில் நம்மளா ஒரு சட்டத்தை உருவாக்குனது தான் திருமணம்.